ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏகே டெல்லி தமிழன். இன்றைக்கி மண்டே மார்னிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் ஸ்கூல் ஓப்பன் ஆகிருக்கு. காலையில் நான் 6 மணிக்கே எழுந்துட்டேன். சரி சிம்பிளாக உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒன்றுமே இல்லை, வெறும் எண்ணெய் கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி விட்டுட்டா ஒரு 50% வெந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க. மறுபடியும் நீங்கள் அதை மூடி விட்டுட்டே இருந்தால் மூடி விட்டுட்டு அப்பப்போ திறந்து நீங்கள் கிளறணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நான் இதில் தண்ணிலாம் ஊற்ற மாட்டேன், வெறும் எண்ணெயிலே நல்லா வெந்து வந்துடும். இது சப்பாத்தி, பூரி, அப்புறம் லெமன் ரைஸ், இது போல் நம்ம சாதம்லாம் செஞ்சால் அது கூட தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் அதிகமாக கொஞ்சம் லேட்டாக எழுந்தால் இது போல் தான் சப்ஜி பண்ணி இது கூட சப்பாத்தி தான் மெயினாக. இங்கே அதிகமாக குளூரில் சாதம்லாம் கொடுத்து அனுப்ப முடியாது, ஜில்லுன்னு ஆகிடும். அதனால் சப்பாத்தி தான் கொடுத்து அனுப்போம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விட்டுட்டா நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா கொத்தமல்லி தழையை போட்டுட்டா இது சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நான் சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கும் இன்றைக்கி மார்னிங் ஷிஃப்ட்டு தான். பசங்களையும் 8 மணிக்கு ஸ்கூல் போவாங்க, வேன் வந்துடும். அதனால அவங்க 3 பேருக்குமே நான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டேன். பசங்க ரொம்ப நாள் ஸ்கூல் லீவ் ஆகாட்டியும் காலையில் எழுந்திருக்கவே ரொம்ப அடம் பிடிச்சாங்க. அப்புறம் எப்படியே அவங்கள எழுப்பி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி உட்கார வச்சாச்சு. அவங்க காடி இது போல் தான் இருக்கும். இவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக வந்துச்சு இன்றைக்கி. இவங்க எங்கள் முருகர் கோவில் இருக்குது, அங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தா தெரியும், மணி இப்போ 8:10 இருக்கும். ஆனால் இங்கே சுத்தமாக வெயில் இல்லை, பனி எப்படி பெய்யுது பாருங்கள். இது போல் தான் இங்கே காலையில் இருக்கும். அதுக்கப்புறம் நான் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் வீட்டில் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பெட்ஷீட் எல்லாம் குளிர்னாவே பெட்ஷீட்டு அதிகமாக போட்டு படுப்பாங்களா, அதனால எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு நானும் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு பண்ணி நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி மார்னிங் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.